இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய பேர் கே சுபாஷ். நான் அந்த ஃபோரெக்ஸில் ஒரு ஃபுல் டைம் ட்ரேடராகவும் ஃபண்ட் மேனேஜராகவும் பர்சனல் கோச்சாகவும் இருக்கிறேன். இப்போ நம்ம இந்த இடத்துல பார்க்குறது, நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த நேரத்திலிருந்து எந்தெந்த கரன்சியில் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த கரன்சியில் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா நிறைய நீங்கள் லாபம் சம்பாதிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஃபோரெக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் தொடர்ந்து போகிறதுக்கு முன்னாடி ஃபோரெக்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த அலர்ட்ஸ் நான் கொடுக்குறது இந்த வாரத்துக்குள்ளது. ஆக அடுத்தடுத்த வாரத்துக்கு உள்ள விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் சொந்தமாக ரிசர்ச் பண்ணணும். அடுத்தது நிறைய விஷயங்கள் நீங்கள் இதில் கருத்தில் கொள்ள வேண்டியிருக்கு. என்ன விஷயம்னு சொன்னாக்கா, ஃபோரெக்ஸ் மார்க்கெட்ன்றது ஒரு இவால்விங் மார்க்கெட். எப்பயுமே அது மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட்டு. ஆக ஒரு 5 வருஷம் 6 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மார்க்கெட் இப்போ இருக்குமான்னு சொல்ல முடியாது. அப்போ நம்ம ஒரே இண்டிகேட்டரை எப்பயுமே பயன்படுத்த முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா, நான் படிக்கக்கூடிய காலத்துலலாம் யூரோ யூஎஸ்டிலாம் கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 1000-1200 பிப்ஸ் அது ஏறி இறங்குறதே பெரிய விஷயமா இருந்துச்சு. ஆனால் இப்போலாம் பார்த்தீங்கன்னா சர்வசாதாரணமாக 1500லேருந்து 2000 பிப்ஸ் வரைக்கும் ஏறி இறங்குது. கிரேட் பிரிட்டன்லாம் 3000 கூட டச் பண்ணுது. ஆக இந்த நிலையில் நம்ம இப்போ மார்க்கெட் ரொம்ப வாலட்டைலாக இருக்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய டெக்னிக்கை பயன்படுத்தி நம்ம ட்ரேட் பண்ணோம்னா நல்ல லாபகரமாக நம்ம வர முடியும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, எந்த நேரத்தில் ட்ரேட் பண்ணுறீங்க, எந்த கரன்சி ட்ரேட் பண்ணுறீங்க, நீங்கள் பார்ட் டைமாக ட்ரேட் பண்ணுறீங்களா, ஃபுல் டைமாக ட்ரேட் பண்ணுறீங்களா, ஷார்ட் டேர்மில் ட்ரேட் பண்ணுறீங்களா, லாங் டேர்மில் ட்ரேட் பண்ணுறீங்களா அப்படின்றதையும் பார்க்கணும். ஆக ஃபோரெக்ஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரே மெத்தட் கிடையாது. ஆக நீங்கள் இதெல்லாம் முழுமையாக தெரிந்து கொண்டு இந்த துறையில் நீங்கள் இறங்குனீங்கன்னா நிறைய லாபங்களை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் ஆரம்பத்தில் நீங்கள் தொடர்ச்சியான ஒரு எஃபர்ட்டை டெமோ அக்கௌண்ட்டில் நீங்கள் போட்டு பழகணும். எப்படியும் ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதமாவது தொடர்ச்சியாக நீங்கள் முயற்சி பண்ணி, இப்போ என்கிட்ட படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் நிறைய பேர் படிச்சிருக்கீங்க. இப்போ இந்த கடந்த சில மாதங்களில் நீங்கள் எல்லாமே கண்டிப்பாக தொடர்ச்சியாக அந்த ப்ராக்டிஸை விடக்கூடாது. நீங்கள் உங்களோட டெமோ அக்கௌண்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு 4 டெக்னிக், மெயினான டெக்னிக் சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. நியூஸ் நேரத்தில் எப்படி ட்ரேட் பண்ணுறது, அப்புறம் இந்த 137 மெத்தட்டு, அப்புறம் 1 பிப் ட்ரேடிங்கு, அவர்லியில் சப்போர்ட் சிஸ்டமில் எப்படி ட்ரேட் பண்ணுறது போன்ற விஷயங்கள்லாம் நான் உங்களுக்கு நுணுக்கமாக சொல்லி கொடுத்துருக்குறேன். இது எல்லாமே நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் இப்போ நான் கொடுக்கக்கூடிய இந்த அலர்ட்டை வச்சு நான் சொல்லிக் கொடுத்த டெக்னிக்லாம் பயன்படுத்தி பாருங்கள். இப்போ நம்ம பார்த்தோம்னா, ஆஸ்திரேலியா கனடா பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழே இருக்குது இப்போதைக்கு. ஆக இது இப்போதைக்கு ஒரு பாய் ஆப்பர்ச்சுனிட்டியில் இப்போதைக்கு இருக்குது. ஆஸ்திரேலியா கனடா நீங்கள் இந்த வாரங்களில் நல்ல இடங்களை பார்த்து நியூஸை பார்த்து நீங்கள் பாய் பண்ணலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா யூரோ கிரேட் பிரிட்டன் 2வது வாய்ப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த யூரோ கிரேட் பிரிட்டன் கரன்சிக்கு நல்ல வாய்ப்பு இப்போதைக்கு தெரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா இது திடீர்னு இப்போ மேலே ஏறி இருக்குது. இப்போ இந்த கரன்சி கீழே இறங்குனுச்சுன்னா இந்த ஏரியாக்களில் நீங்கள் வாங்குங்க. இங்கே தான் வாங்கணும்னு கிடையாது. என்னுடைய மெத்தடில் நீங்கள் இங்கேயே வாங்கலாம். அந்த நியூஸை பொறுத்தது, நீங்கள் அந்த நேரத்தில் அன்றைய நாளில் அந்த கரன்சியோடைய ஏற்ற இறக்கங்களை பொறுத்து நீங்கள் இது கீழே வந்தாக்கா பாய் பண்ணுறதுக்கும், ஆக மேலே போனால் தான் செல் பண்ண முடியும். ஆக இந்த கரன்சியை பொறுத்த வரைக்கும் இது பாய் ஆப்பர்ச்சுனிட்டி உள்ள கரன்சி. பாய் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வெயிட் பண்ணுங்கள். அடுத்தபடியாக வாய்ப்பு என்று பார்க்கும் பொழுது கிரேட் பிரிட்டன் பவுண்ட் யூஎஸ்டி இந்த கரன்சி ரொம்ப வேகமாக போணுச்சு. போயிட்டு ஒரே நாளில் பாருங்கள் ரொம்ப வேகமாக இறங்கியிருக்கு. ஆக இந்த கரன்சியும் பார்க்கும் பொழுது ஒரு பாய் ஆப்பர்ச்சுனிட்டி கரன்சியாக தான் இருக்குது. இது நீங்கள் பாய் பண்ணலாம். அடுத்தபடியாக வாய்ப்பு என்று பார்க்குறப்ப இது யூரோ யூஎஸ்டி பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப வேகமாக டவுன் டர்னில் இது அப்படியே ஒரு கீழேயே இருக்குது.
மேலே ஏறுது கீழே இறங்குது, மேலே ஏறுது கீழே இறங்குது. ஆக இந்த நிலையில் இந்த கரன்சியும் வந்து ஒரு பாய் பண்ணக்கூடிய ஒரு கரன்சியாக இருக்குது. ஏன்னா இது வந்து ஒரு முழுமையான ஒரு ட்ரெண்ட் இப்போ வரைக்கும் இன்னும் ஆரம்பிக்கலை, ஸ்லோவாக நிற்கிது. ஆக எந்தெந்த இடத்துல வந்து உங்களுக்கு பாய் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வருதோ அதுக்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள். முடிஞ்ச மட்டும் இது இந்த கரன்சியை வந்து செல் பண்ணாதீங்க, ஏன்னா கரன்சி வந்து ரொம்ப கீழே இருக்குது. சரி, அடுத்தபடியாக USD JPY பொறுத்த வரைக்கும் எப்பயுமே இந்த கரன்சி மேலே போனோன்னு செல் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். யார் யாரெல்லாம் வந்து இந்த இடத்துல இந்த கரன்சி நீங்கள் அன்றைக்கி செல் பண்ணியிருந்தீங்களோ பெரிய லாபத்தில் வந்திருப்பீங்க. அது 24ஆம் தேதி 8ஆம் மாதம் பார்த்தீங்கன்னா அந்த கரன்சி ரொம்ப வேகமாக கீழே விழுந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 6000 பிப்ஸு. நீங்கள் ஒரு ஸ்டாண்டர்ட் லாட் போட்டிருந்தீங்கனாலே ஒரு $6000 ஒரே நாளில் கிடச்சிருக்கு வாய்ப்பு உள்ள ஒரு கரன்சி இது. ஆக இப்போதைக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டால், இங்கே மேலே போனாக்கா நீங்கள் செல் பண்ணுங்கள். இப்போ கீழே இருக்கிறதுனால, ஏன்னா ஜப்பான் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கரன்சியை 120லேருந்து 125 வரைக்கும் அவங்க மெயின்டைன் பண்ணுறதுக்கு பார்க்குறாங்க. அதனால் இது வந்து இப்போ கீழே இறங்கியிருந்தாலும் கூட இப்போ கீழே இருந்தால் தான் பாய் பண்ணணும் இந்த கரன்சியை. ஆனால் இந்த கவர்மெண்ட்டுடைய பாலிசி அப்படி இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த கரன்சி இப்போதைக்கு பாய் ஆப்பர்ச்சுனிட்டியில் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 6000 பிப்ஸில். ஆக சரியான இடம் பார்த்து நீங்கள் பாய் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அடுத்தபடியாக வாய்ப்பு உள்ள கரன்சி என்று பார்க்குறப்ப ஆஸ்திரேலியா JPY. இந்த கரன்சி பார்த்திங்கன்னா ரொம்ப கீழே இறங்கியிருக்கு. ஆக இந்த இடத்துல நீங்கள் வந்து வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஆக இந்த வாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் பெரும்பாலும் வந்து உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைனில் நிறைய வரியல. ஏன்னா இந்த கரன்சி வந்து கிட்டத்தட்ட எல்லா கரன்சியும் பார்க்குறப்ப ஒரு ரேஞ்சிலே மூவ் பண்ணிகிட்ருக்கு. ரேஞ்சுன்னு சொன்னாக்கா அப்படி இந்த லெவல்லையே போகிறது, ஒரு கரெக்டான ஒரு ட்ரெண்டை வந்து எடுக்கிறது இல்லை. இப்போ நீங்கள் வந்து EUR/USDலாம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டவுன் டர்ன்னு சொல்லுவோம், இது வந்து மேலே போய்கிட்டே இருந்தால் அப் ட்ரெண்ட்னு சொல்லுவோம். ஆனால் இது வந்து இதே ரேஞ்சில் ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னு சொன்னாக்கா இது வந்து ட்ரெண்டிங், இது வந்து ஒரு ட்ரெண்டில், அதாவது மார்க்கெட் வந்து இவ்வளோ வேகமாக மேலேருந்து கீழே விழுந்தது, இப்போ ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். சில நேரங்களில் இது வந்து பல வருடங்கள் கூட பிடிக்கும். ஏற்கனவே வந்து கிரேட் பிரிட்டன் போன கனடாலாம் ஒரு 3 வருஷம் ரெஸ்ட்லேயே இருந்துச்சு, அதுக்கப்புறம் தான் அது வந்து மேலே ஏற ஆரம்பிச்சிச்சு. ஆக அந்த நிலையில் மார்க்கெட் வந்து ரொம்ப வேகமாக டவுன் டர்னில் வந்துட்டு அதுக்கப்புறம் ரெஸ்ட்டு எடுக்கக்கூடிய இந்த இடங்களில், ஒரு ட்ரெண்ட் இல்லாத இந்த மாதிரியான இடங்களில் இதுக்குன்னு சில டெக்னிக் வந்து இருக்குது. அந்த டெக்னிக்கை பயன்படுத்தி நம்ம வந்து இந்த ஃபோரெக்ஸ் மார்க்கெட்டில் நிறைய சம்பாதிக்கலாம். ஆக இந்த வாரத்தில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த அலர்ட்டை வச்சு நீங்கள் வந்து ஃபோரெக்ஸில் நிறைய சம்பாதிக்கணும்னு கேட்டுக்கொண்டு இத்தோடு முடித்துக் கொள்கின்றேன். எல்லோருக்கும் நன்றி.